ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்ற சைட் டிஷ். கொஞ்சம் சீக்கிரமாக, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக. இப்போ கெஸ்ட்டு சப்போஸ் வந்துட்டானா நீங்கள் கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா பூரி பண்ணால் இன்னும் சீக்கிரமே முடிஞ்சிடும். இல்லை சப்பாத்தி பண்ணி போட்டுட்டு இந்த பக்கம் கிரேவியை போட்டேன்னா மாவு பிசைஞ்சோன்னா சட்டுன்னு ஆகிடும். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒன்று எடுத்துட்டுருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, வெண்ணெய், உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, வெங்காயம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரிஞ்சி இலை ஒன்று, சோம்பு ஒன்று, சோம்பு கொஞ்சம், 2 லவங்கம், ஒரு பட்டை. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு வாணா வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை போடுங்க. வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகட்டும். வெண்ணெய் கொஞ்சம் உருகின உடனே இந்த பட்டை இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு சட்டுன்னு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துருங்க. அதில் தக்காளியும் கொஞ்சம் இது வெண்ணெய் போட்டது அரோமா இந்த இதெல்லாம் மசாலா அதெல்லாம் போட்டது அரோமா அப்படியே ரொம்ப நல்லா வருது. இது கொஞ்சம் வேகட்டும். இது கொஞ்சம் வெந்த உடனே அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு அது எல்லாத்தையும் போட்டுடணும். இப்போ இந்த பட்டாணி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை பட்டாணி, அதை போட்டுருங்க, அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம அரைச்சி விட்டு பண்ணினா குருமா மாதிரியே இருக்கும். அது கலர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி தயார். அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த பாருங்க, அரைச்சி விட்ட மாதிரியே இருக்கும், நம்ம குருமா பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.